ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். அகில இந்திய கட்சியாக மாறும் டிவிகே கேரளாவில் இன்று ஒரு புது தேர்தல் நடந்தால் சிஎம் விஜய் அவர்கள் கை சூண்டக்கூடியவர் முதல்வராக கண்டிப்பாக முடியும். வட இந்திய மாநிலங்களில் கூட பல லட்சம் ஃபாலோவர்ஸ் சோசியல் ஜஸ்டிஸ் என்ற அடிப்படையில் இந்திய அரசியல் அமைப்பில் வரவிருக்கும் மாற்றத்திற்கான ஒரு அடையாளமாக சிஎம் விஜய் அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதற்கான ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் வெளியாக ஆரம்பித்து விட்டது. எங்க அப்படின்னு கேட்பீங்க. அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியாவில், டிஜிட்டல் உலகத்தில் வேற என்ன, ஸ்டாலின் வீட்டுக்கும் சீமான் வீட்டுக்கும் கடிதமாக போடுவாங்க. இவர்கள் தினசரி தினமணியில் அவருடைய தாக்கம் இருக்கா, விஜய் அவர்களின் தாக்கம் இருக்கா என்று எதிர்பார்த்து ஏமாந்தவர்கள். இன்னைக்கு ஒரு சிஎம் அவர்களின் முதல் 10 நாளை பார்த்தா அவர் ஒரு சப்ஸ்டாண்டர்ட் பொலிட்டீஷியனா இருக்காரா, இல்லைனா ஒரு அஸ்பிரேஷனல் லீடரா இருக்காரான்னு தெளிவாக தெரியும். மே 10 முதல்வர், மே 13 ஃப்ளோர் டெஸ்ட், 144 ஓட்டுகள் டன். அந்த நிமிஷத்திலிருந்து ஒரு சில கட்சிகள் ஒரே ஒரு நரேட்டிவை தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. சிஎம் விஜய காணோம், இஸ் அன் இன்விசிபிள் சிஎம். நீ கும்பிடுற கடவுள் கூட இன்விசிபிள் தான். இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? திருச்சி தொகுதிக்கு போகல, பப்ளிக்கை மீட் பண்ணல, இப்ப கூட ஆக்டர் மாதிரியே உட்கார்ந்து இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நரேட்டிவை நாம இன்னைக்கு சும்மா டினை பண்ண மாட்டோம், ரியல் டேட்டா பயன்படுத்தி உடைக்கிறோம். மே 14 9 ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், 12 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் டிரான்ஸ்பர். ஒரே நாள்ல 21 ஆபீசர்ஸ். மே 15 சிஐஐ மீட்டிங், கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, ஃபேஸ் டு ஃபேஸ். மே 17 எனர்ஜி டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் ரிவ்யூ, சிஎம் நேரடியாக. மே 18 ஸ்கூல் எஜுகேஷன் போர்டு ரிவ்யூ, இன்னும் 17 ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் டிரான்ஸ்பர். மொத்தம் 10 நாட்கள்ல 38 டாப் டியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸை மாத்துறாரு. 38. இது ஒரு இன்விசிபிள் சிஎம் உடைய வேலையா? ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பர்ஸை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 38 டிரான்ஸ்பர்ஸ்ல ஒரு ஹிடன் பேட்டர்ன் இருக்கு. இது ரேண்டமா ஷிஃப்ட் பண்ணல. ஒவ்வொரு ஆபீசரையும் ஒரு மிகச்சிறந்த சிக்கலை சால்வ் பண்ண வச்சிருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், பி அமுதா 1994 பேட்ச் ஐஏஎஸ் ஆபீசர் எங்க போடுறாரு? ஃபுட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்கு போடுறாரு. என்ன விஷயம் இது? பிடிஎஸ் சிஸ்டம், ரேஷன் ஷாப், ரேஷன் கடைகள். தமிழ்நாட்டில் 2 கோடி ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அந்த 2 கோடி ஃபேமிலிஸோடைய டெய்லி சர்வைவல இப்ப இவங்க கையில கொடுக்கிறாரு சிஎம் விஜய். எதுக்காக? பியூர் கிரெடிபிலிட்டி பேஸ்ட், நியாயமான, லஞ்சம் வாங்காத, ஊழல் செய்யாத ஒரு ஆபீசர் கிட்ட கொடுக்கிறாரு. அடுத்தது எஸ் டேவிட்சன் தேவசிர்வாதம். இவர் 1995 ஐபிஎஸ் பேட்ச்ல இருந்தவர். இவர் கம்பல்சரி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்த மிக மகத்தான ஒரு ஆபீசர். ஏன் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாரு? அவரை ஏன் விஜய் அவர்கள் கையில எடுத்தாரு? இன்னைக்கு ஆவின் மில்க் செயினுடைய சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசரா அவரை போடுறாரு. மில்க் கோஆபரேட்டிவ்ல கரப்ஷன் கொட்டி கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளீன் பண்ண இவரை போடுறாரு. ஆவின் பாலகம் தமிழ்நாட்டில் 30 லட்சத்துக்கும் மேல டைரி ஃபார்மர்ஸ் டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். மில்க் இண்டஸ்ட்ரி இஸ் த ஹார்ட் த்ரோப் ஆஃப் தமிழ் கம்யூனிட்டி. அடுத்தது டாக்டர் ஜி தர்மராஜ் ஐபிஎஸ் 2009 பேட்ச். இவர் எதுக்கு போடுறாரு தெரியுமா? டிஐஜி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி சென்னை. இன்டெலிஜென்ஸோடைய செக்யூரிட்டி லேயரை ரீஸ்ட்ரக்சர் பண்ண ட்ரை பண்றாரு சிஎம் விஜய். யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்லையும் ஒரு ஓப்பன் மெசேஜ் இருக்கு. ரூரல் ஓட்டர், டெய்ரி ஃபார்மர், ரேஷன் கார்டு ஹோல்டர், இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி, இவங்களை ப்ரொடெக்ட் பண்றது தன்னுடைய மக்களுக்கான பிரையாரிட்டின்னு சிஎம் விஜய் காட்டுறாரு. ஆனா இதுக்காக எதுக்குமே ஆகா ஓகோன்னு பேச்சு இல்லை, ஜஸ்ட் த பிளேஸ்மெண்ட். இந்த பேட்டர்னை கன்ஃபார்ம் பண்ற மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸ் என்னன்னா, அம்மா கேன்டீன். 620 கேன்டீன்ஸ், இதுல 383 கேன்டீன்ஸ் வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கீழேயே இருக்கு. 237 கேன்டீன்ஸ் மற்ற முனிசிபாலிட்டிஸ் கீழே இருக்கு. டெய்லி 5 ரூபாய் இதுக்கு சாப்பாட்டுக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ், டெய்லி வேஜ் எம்ப்ளாயீஸ் காலையில வீட்டுல சாப்பிட வசதி இல்லாம அல்லனா நேரம் இல்லாம போற வழியிலேயே அவங்களுக்கு ஒரே ஒரு உறுதி, 5 ரூபாய் செலவழித்தால் வயிறு நிறையும். இதை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? அம்மா ஜெயலலிதா, ஏடிஎம்கே கட்சி 2013. இன்னைக்கு விஜய் சிஎம் ஆகிறாரு. வேற பார்ட்டியுடைய ஸ்கீம். அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? ரீநேம் பண்ணியிருக்கலாம், இக்னோர் பண்ணியிருக்கலாம், பட்ஜெட்டை வெயிட் பண்ண வச்சு ஸ்லோவா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு? ஒரு எமர்ஜென்சி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கொடுக்கிறாரு. 620 கேன்டீன்ஸுமே உடனடியாக ரெனோவேட் பண்ணணும். மாடர்ன் கிச்சன் எக்யூப்மெண்ட் உள்ள கொண்டு வரணும். டேமேஜ்டு யூட்டென்சில்ஸ், பாத்திரங்களை உடனடியாக ரீப்ளேஸ் பண்ணணும். பணம் எங்கிருந்து? பட்ஜெட்டுக்காக வெயிட் பண்ணல. அந்த ரெஸ்பெக்டிவ் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபண்டில் இருந்து இமீடியட்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒரு நிமிஷம் யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ்,
எதிரியா இருந்தாலும் அவனுடைய நல்ல திட்டங்களை தன்னுடைய நல்ல திட்டமாக மாத்திக்கணும்னு தெரிஞ்சவன் தான் ரியல் ரூலர். அதை டிஸ்ட்ராய் பண்ணி அழிச்சு தன்னுடைய பெயரை போடுறவன் பொலிட்டீஷியன் மட்டும்தான். நீங்க நல்லா பாருங்க, தமிழ்நாட்டின் கடந்த 59 ஆண்டு அரசியல் ஹிஸ்டரியில ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் ஆனா அடுத்த கவர்மெண்ட் வந்தா ஒண்ணுல அது ரீநேம் ஆகும், இல்லைனா அது வேனிஷ் ஆகும், இல்லைனா அது அசிங்கமாகும். தட் வாஸ் த நியூ நார்மல் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். விஜய் அந்த ரூலையே இன்னைக்கு பிரேக் பண்றாரு வெறும் 10 நாளிலேயே. அடுத்தது இந்த டாஸ்மாக் டிசிஷனை பாருங்க. 717 லிக்கர் ஷாப்ஸ் க்ளோஜர் ஆர்டர். ஸ்கூல் கிட்ட இருந்து 500 மீட்டர்ஸ்க்குள்ள, கோயில் கிட்ட இருந்து 500 மீட்டர்ஸ்க்குள்ள, ஒரு மேஜர் டிரான்சிட் ஹப்ஸ் கிட்ட இருந்துச்சுன்னா 500 மீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணணும், இமீடியட் க்ளோஜர். இன்னைக்கு டாஸ்மாக்ல இருந்து தமிழ்நாடு அரசுக்கு ஆனுவல் ரெவென்யூ எவ்வளவு தெரியுமா? 42,000 கோடிக்கும் அதிகமாக வருது. நாட்டில் ஆல்மோஸ்ட் தெலுங்கானா, ஆந்திரா இந்த மாதிரியான அரசுகள் கூட ஹையஸ்ட் ரெவென்யூ ஜெனரேட்டிங் ஸ்டேட் லிக்கர் கார்பரேஷன். 42,000 கோடி ரெவென்யூவை டச் பண்ற ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு கரேஜ் வேணும் அல்லது கன்விக்ஷன் வேணும். விஜய் அவர்களிடம் அது இருக்குன்னு 10 நாள்லயே காட்டிட்டாரு. எஜுகேஷனை பாருங்க. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் PM ஸ்ரீ ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. PM ஸ்ரீ 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, ஹிந்தியை கம்பல்சரியா இன்ட்ரோடியூஸ் பண்ண முயற்சி தமிழ்நாட்டில். அதுக்கு புதியதாக வந்த மினிஸ்டர் ராஜ்மோகன் ஒரே ஒரு வார்த்தையில அதை க்ளோஸ் பண்ணிட்டார். 2 லாங்குவேஜ் பாலிசி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ், தட் இஸ் நான் நெகோஷியபிள், டன். சென்டருக்கு லெட்டர் ஸ்ட்ரெயிட்டா ரிப்ளை பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதுலயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த 10 நாள் முழுக்க CM விஜய் அவர்கள் ஸ்டேஜில் நிற்கல, மைக்ரோஃபோன் பிடிக்கல, ரேலி பண்ணல. ஆனா ஃபைல்ஸ் சைன் ஆச்சு, ஆர்டர் போச்சு, ஆஃபீஸர்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆச்சு, ஸ்கூல் கேலண்டரே டோட்டலாக செட் பண்ணியாச்சு. என்னுடைய கவர்மெண்ட் காமன் மேன் கவர்மெண்ட்னு அசம்பிளியில் சொன்னார். அந்த சென்டென்ஸை ப்ரூவ் பண்ணுறது ஸ்பீச்சில் இல்லை, தான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுலையும் தெரியுது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ட்ரூ கவர்னிங், ஜென்யூன் கவர்னிங். பெர்ஃபார்மிங் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸுக்கும் கவர்னன்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அவர் நினைச்சிருந்தா ஏற்கனவே நடிக்கிற மாதிரி, படத்தில் நடிக்கிற மாதிரி வந்ததுமே நாளா எங்கேயாவது ஒரு 4 ரேலிக்கு போயிருக்கலாம். எலெக்ஷன்ல கவர் பண்ண முடியாத இடங்களுக்கு போய் நான் வெற்றி பெற்றுட்டேன், அந்த தொகுதியிலே தன்னுடைய வேட்பாளர் வெற்றி பெறலைனாலும் இன்னும் போய் ஒரு பெரிய பப்ளிசிட்டி உருவாக்கி இருக்கலாம், பாப்புலர் ஆயிருக்கலாம், அடுத்த எலெக்ஷனுக்கு இப்பவே தயாராகிருக்கலாம், திருச்சியில் வரப்போற இடைத்தேர்தலுக்கு தயாராகிருக்கலாம். ஆனா அவர் எதையுமே பண்ணல, பெர்ஃபார்ம் பண்ணல, போய் நாடகம் போடல. என்ன பண்றாரு? கவர்ன் பண்றாரு. He is taking care of the real governance. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசன் நாம பண்றோம். விஜய் அவர்கள் CM ஆனதுக்கு அப்புறம் அப்போசிஷன் பார்ட்டிஸ் ரியாக்ட் பண்றாங்க. அதெல்லாம் எதிர்க்கட்சியே கிடையாது. அந்த கதைக்கு நான் வர்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவங்க யாருமே தன்னை எதிர்க்கட்சின்னு சொல்லவே கூடாது. அது எப்படி? இதுல யார் எதிர்க்கட்சி? எதிர்க்கட்சிக்குன்னு ஒரு வரைமுறை வேண்டாமா? ஒரு நம்பர்ஸ் வேண்டாமா? அவங்க ஒரு மினிமம் சீட் அக்வயர் பண்ண வேண்டாமா? நீ 19 கட்சி கூட்டணி வச்சு 50 சீட் வாங்கினா அது எதிர்க்கட்சியா? இன்னொரு கட்சி அதை விட ஒரு 10 சீட்டு குறைவா வாங்கி அது 3ஆ உடைஞ்சு அந்த கட்சி இருக்கா இல்லைங்கிற சூழல்ல நீங்க எதிர்க்கட்சி ஆக முடியுமா? இங்க பாருங்க, அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு சில பேர் வெளியே இருந்துக்கிட்டு மாநாட்டு கூட்டத்தில் கத்துறதுனால மட்டும் கட்சியாகிட முடியுமா? இந்திய அரசியல் சட்டத்தில், இந்திய அரசியல் அமைப்புல முக்கியமாக CM விஜய் அவர்கள் சட்டமன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அசம்பிளி ஆப்போசிஷன் ஸ்டேட்டஸ், அதாவது எதிர்க்கட்சி அந்தஸ்து வேணும்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொகுதிகளில் நீங்க வெற்றி இருக்கணும் என்கிற ஒரு சட்ட தீர்மானம் கண்டிப்பாக கொண்டு வரணும். நீங்க நினைக்கலாம், என்ன இட் சவுண்ட்ஸ் லைக் a very funny recommendation அப்படின்னு நினைக்கலாம். இந்த நவீன அரசியலுக்கு இது தேவை. தீர்க்கமான ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும்னா ஒரு சில கட்சிகளும் ஒரு சில காட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது. ஏன்னு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி பேசினார், ஸ்டாலின் பேசினார், காங்கிரஸ் தலைவர் கார்கே பேசினார். அதெல்லாம் எதிர்பார்த்த விஷயம் தான். ஆனா இன்னைக்கு இந்த வீடியோல 2 ஸ்பெசிபிக்கான ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்த்தாகணும். NTK சீமானுடைய ரியாக்ஷன், PMK அன்புமணியோட ரியாக்ஷன். இந்த ரெண்டையுமே இந்த தேர்தல் முடிஞ்சு இவங்க 2 பேருமே அவங்க பப்ளிக் மீட்டிங்ல பேசுறாங்க. இது ரெண்டையுமே சைடு பை சைடு வச்சு நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குத்தான் நான் சொல்றேன், குதிரைக்கும் கழுதைக்குமான வித்தியாசம். ரெண்டுமே 4 கால மிருகம் தான், ரெண்டுமே வெயிட் கேரி பண்ணக்கூடிய மிருகம் தான். ஆனா ஒன்னு நடக்கும்,
இன்னொன்னு ஓடும். ரெண்டுமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தெரியும். ஆனா வித்தியாசம் ஒரே ஒரு விஷயத்துல தான். யாரை என்ன வேலைக்கு வைக்கணும்னு யோசிக்கும் போதுதான் அதுக்கான பணிகள் நமக்கு தெரியும். இன்னைக்கு பாருங்க, சீமான் NTK 234 தொகுதியில போட்டிட்டாரு. 234 தொகுதியிலையும் தோட்டாரு. சிங்கிள் சீட்டு கிடையாது. அதை இன்னும் வேற மாதிரியா சொல்லணும்னா 0 சீட்டு. அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேஜில் பேசுறாரு. என்ன சொல்றாரு? மக்கள் தோத்துட்டாங்க, மக்கள் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, நான் சரிதான், சிஸ்டம் தான் ராங். அடுத்தது விஜயை பத்தி என்ன சொல்றாரு? அவர் சொன்னதை நான் உண்மையிலேயே ரிப்பீட் பண்ண விரும்பல. ஒரு பப்ளிக் ஸ்டேஜில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் பற்றி என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாரு? அசம்பிளிக்கு வந்தா கிக் பண்ணுவேன், பஞ்ச் பண்ணுவேன். இது ஒரு பொலிட்டிக்கல் லீடருடைய லாங்குவேஜா? ஆட்டோ ஸ்டாண்ட்ல சண்டை போடுறவன் கூட அப்படி பேச மாட்டான். தேர்ட் ரேட்டட் லாங்குவேஜ் இது. ஃப்ரெண்ட்ஸ், சீமான் தப்பா இருக்காருன்னு சொல்றதுக்காக மட்டும் நான் இந்த கம்பேரிசனை பண்ணல. அவருடைய ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் தனி விஷயம். ஆக்சுவலா அதுவும் தவறு. ஆனா அவருடைய பிஹேவியரை பாருங்க. 0 சீட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் இல்லை, ஒரு அவேர்னஸ் இல்லை, ஒரு ரிகலெக்ஷன் கிடையாது, ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் இல்லை, நான் தப்பு பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட இல்லை. அதுக்கு பதிலா வயலன்ஸ் லாங்குவேஜ், மாக்கிங் டோன், டினையல் மோட். இப்படிப்பட்ட இந்த பிஹேவியர்னால தான் இவரால் சாட்டை முருகன் மாதிரியான நபர், a guy who is suffering from vocal diarrhea, அது மாதிரியான நபரை கண்ட்ரோல் பண்ண முடியல. 234 தொகுதியில் ஒரு சீட் கூட இல்லைன்னா அது மக்கள் மிஸ்டேக்கா? இல்லைன்னா அது ஒரு மெசேஜா? இவர் பின்னால போகக்கூடிய இளைஞர்களை நான் இன்னும் கூட பார்த்து பேசணும். ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் பல வகையான ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு வகையான ஓட்டர்ஸ் எஜுகேஷன் இல்லாமல் இருக்கலாம், இன்கம் குறைவாக இருக்கலாம், ஆனால் டிக்னிட்டியை, தன்மானம், செல்ஃப் எஸ்டீமை அதிகமாக வேல்யூ பண்ணக்கூடியவங்க, மானஸ்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே ஓட் பண்றதுக்காக போலிங் பூத்ல போறாங்க. எப்படி போறாங்க? கிளீன் க்ளோத்ஸ் போட்டுட்டு போறாங்க. அவங்கள ஒரு ஸ்டிங்கிங் கிரவுட் மாதிரி ட்ரீட் பண்ற, சிம்பலைஸ் பண்ற அரசியல் இனிமே தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சீமான் அவர்களின் ப்ராப்ளம் இதுதான். இவருக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ் புரியல. ஒரு தாறுமாறான அரசியல், தாறுமாறான பேச்சு, வயலண்ட் டோன், டினையல் மோட், மக்களை எப்பவுமே பழி பேசக்கூடிய ஒரு மைண்ட் செட். இது growth மைண்ட் செட் கிடையாது. இப்ப அன்புமணியை பாருங்க, PMK, பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்களுக்கும் ரிசல்ட் கஷ்டமானது தான். அவங்க ஜாதி அரசியல் இருந்து இன்னும் முழுசா வெளியே வர முடியல. அந்த கேஜ்ல இன்னும் அடைஞ்சிருக்காங்க. அது தனி விஷயம். ஆனா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதே அன்புமணி ஸ்டேஜில் பேசுறாரு. ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்ல இன்வால்வ் ஆகிறார். என்ன சொல்றாரு? மக்கள் மாற்றத்தை விரும்புனாங்க, அந்த மேண்டேட்டை நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், நாம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்றார். விஜயுடைய அரசுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷன் கொடுப்போம். தமிழ்நாடு டெவலப்மெண்ட்ல நாமும் சொல்யூஷன் ஆகும். அவ்வளவுதான். சிம்பிள், கிளீன், நோ டாண்ட்ரம், நோ பிளேம், நோ அசிங்கம். மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசவே இல்லை. நீ பாருங்க, ஒரே ரிசல்ட், ஒரே தோல்வி, ஆனா 2 டோட்டலி டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ். அன்புமணி அவர்களின் ரியாக்ஷன் எங்கிருந்து வருது தெரியுமா? அவர் ஒரு டாக்டர், ஒரு யூனியன் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தவர், டேட்டாவை புரியக்கூடிய மனுஷன், தெரிஞ்ச மனுஷன். டேட்டாவை இன்னைக்கு ஃபேஸ் பண்றாரு, எவிடன்ஸை அக்செப்ட் பண்றாரு, அதுக்கேத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்றாரு. அந்த ட்ரைனிங் அவருக்கு இருக்கு. அது அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்பீச்சில் மட்டும் இல்லை, அவருடைய கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ்லையும் தெளிவாக தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எஜுகேட்டட் பொலிட்டிஷியன் என்பது தனக்கு இருக்கக்கூடிய டிகிரியில் இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஹவு யூ பிஹேவ் வென் யூ லூஸ், அதுதான் எஜுகேஷன். சீமான் கிட்ட டிகிரி இருக்கலாம், ஆனால் இந்த எஜுகேஷன் அவர்கிட்ட இல்லை. ஆனால் அன்புமணி கிட்ட ரெண்டுமே இருக்கு. இது நான் இப்போ பண்றது ஒரு பர்சனல் அட்டாக் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்சர்வேஷன். தமிழ்நாடு ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் எந்த டைரக்ஷன்ல போகணும்னு நாம நினைக்கிறோம், அதனுடைய பதில் இந்த 2 கம்பேரிசன்ல இருக்கு. திருவள்ளுவர் அவர்கள் ஒரே ஒரு லைன் சொன்னாரு, செய்வானை நம்பு, சொல்வானை நம்பாதே. 2000 ஆண்டுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இப்ப அந்த டெஸ்ட் நடக்குது. யாரு செய்யறாங்க, யாரு பேசுறாங்க, மக்களுக்கு தெரியும். ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு விஷயம் சொன்னார், give me 6 hours to chop down a tree, I will spend the first 4 hours sharpening the axe. எனக்கு ஒரு பெரிய மரத்தை வெட்டி சாய்க்கிறதுக்கு நீ எனக்கு 6 மணி நேரம் கொடு, முதல் 4 மணி நேரத்தை
அருவாளை தீட்டுறதுக்கே பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. ஐ வில் ஸ்பெண்ட் த ஃபர்ஸ்ட் 4 hours ஷார்பனிங் தி ஆக்ஸ். விஜயோடைய முதல் 10 நாள் இந்த ஆக்ஸ் ஷார்பன் பண்ற மாதிரி தெரியுது. மரம் வெட்ட இன்னும் அதிகமான நேரம் இருக்கு. சாணக்கியா சொன்னாரு, a king is not made by his own crown. He is made by what he does before anyone is watching. இன்னைக்கு விஜய் அவர்களின் அசம்பிளியில நடக்கிறத மீடியா கவர் பண்றதில்ல. அவருடைய செக்ரட்டேரியேட்ல நடக்கிறத மீடியா கவர் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆப்போசிஷன் ஃபோக்கஸ் பண்றதில்ல. ஆனா 2.1 கோடி ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு இன்னைக்கு தெரியுது அதனுடைய ரிசல்ட்ஸ். 620 கேன்டீன்ல சாப்பிட்ற மக்களுக்கு தெரியுது அவருடைய ஆட்சி. சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு விஷயம் சொன்னாரு, one individual may die for an idea, but the idea will live after his death. It will incarnate itself in 1,000 lives அப்படின்னு சொல்றாரு. விஜய் ஒரு புது ஐடியாவை தமிழ்நாடு முழுவதுமாக இன்ட்ரோடியூஸ் பண்றார். தமிழ்நாட்டில் கவர்னிங் இஸ் நாட் ஈக்குவல் டு பெர்ஃபார்மிங், கவர்னிங் இஸ் நாட் ஆக்டிங். அந்த ஐடியா மட்டும் கேட்ச் ஆனா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது, மொத்த டோட்டல் இந்திய அரசியலே பெர்மனண்டாக மாறும். விஜய் கிட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கேரளால போய் நான் ஒரு புது கட்சி தொடங்க போறேன், என்னுடைய வேட்பாளர்களை இங்க நிறுத்த போறேன், தமிழ்நாட்டில் மாற்றம் வந்திருக்கு, கேரளாலையும் பழைய அரசியல் மாறணும், அவருக்கு எதிராக வேற ஆக்டர்ஸ் வருவான்னு நினைக்கிறீங்க? வரவே மாட்டாங்க. ஏன்னா கேரளாவில் தமிழ்நாட்டுக்கு இணையாக விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கிரேஸும் மாஸும் ரெஸ்பெக்டும் அந்த ஒரு ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா, அது யாராலையுமே பீட் பண்ண முடியாது. இன்னைக்கு தென்னிந்திய மாநிலங்களில் மட்டும் கிடையாது, வட இந்திய மாநிலங்களில் கூட பல லட்சக்கணக்கான, ஏன் பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அடிப்படையில் விஜய ஒரு புதிய பரிமாண அரசியலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல ஒரு தலைவனுக்கு என்ன வேணும்? இங்க பாருங்க, ஸ்டேஜ் இல்லாம கவர்ன் பண்றது அது வீக்னஸ் கிடையாது, அது ஸ்ட்ராட்டஜி. ஆப்போசிஷன் எதிர்கட்சி கூச்சல் போடுறப்ப செக்ரட்டேரியட்டில் ஃபைல் சைன் ஆகுது, 38 ஆஃபீஸர்ஸ் புதுசாக பிளேஸ் ஆகிறாங்க, 620 கேன்டீன்ஸ் ரெனோவேட் ஆகுது, 717 மதுக்கடைகள் மூடப்படுது, 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல விழுது. இப்படியெல்லாம் நடக்கும்போது லாங் கேம்ல, ஒரு லாங் டைம் கேம்ல, ஒரு நீண்ட நாள் விளையாட்டுல யார் வின்னர்னு நீங்க சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ல ஒரே ஒரு கேள்விக்கான பதிலை நீங்க போடுங்க. விஜய் அவர்களின் சிஎம் விஜய் அவர்களின் இந்த 10 நாள் டிசிஷன்ஸ்ல உங்களுக்கு ரொம்பவும் முக்கியமா தெரிஞ்ச ஒன்று எதுன்னு நீங்க போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரீச் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நாம சொன்ன ஒரு சில கருத்துக்களுக்காக மட்டுமே திருவள்ளுவர் சொன்னதை செய்கிறாரு, ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னதை செய்கிறார், அரசியல் சாணக்கியா சொன்னதை செய்கிறார், சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னதை செய்கிறார். இதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. அவர் இதுவரைக்கும் சைன் போட்ட திட்டங்கள்ல மிக முக்கியமான திட்டம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு சொன்னோம். எந்த மாதிரியான மாற்றத்தை உங்க சிஎம் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக செஞ்சு காட்டணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அது. நம்ம எந்த தனிநபரையுமே ஆதரிக்கல, தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வந்துருச்சு, அந்த மாற்றம் ரியல் ஆகணும். அந்த மாற்றத்துக்காக என்ன வேலை வேணும்னாலும் நம்ம பண்ணுவோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றம் வரணும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் எந்திரிச்சிருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு ஆதரவாக எந்த லெவலுக்கும் போவோம். சரியா? நீங்க அதுக்கு தயாரா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எதுக்கு வெயிட் பண்றீங்க? போய் பாருங்க, மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்கங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.